மாப்பிள இந்த சுவத்தை ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கா. வெண்ணில ரொம்ப அவமானப்படுத்துறாடா. அவளை அடிச்சு கீழே தள்ளிட்டு உனக்கு சாப்பாடு வர கொண்டு வந்துட்டு இருக்கா. வரட்டும், நான் பார்த்துக்கிறேன். சரிடா. தங்கச்சி அழாத, எல்லாம் சரியாயிரும். அதான் முத்தரசங்கிட்ட சொல்லிட்டேன்ல, அவன் இவளோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டுவான். ஸ்வேதா, கேரியருக்குள்ள வெண்ணிலா என்ன சமைச்சு வச்சிருக்கான்னு பாத்தியா? கண்டிப்பா உங்க மாமா என்ன கொண்டு வந்திருக்கேன்னு கேப்பாரு. அவரு சாப்பாடு கொண்டு வான்னு சொல்றப்போ நான் பக்கத்துல தானே இருந்தேன். மீன் குழம்பு வச்சு கொடுத்துருக்கா, மீன் வறுவல் செஞ்சு கொடுத்துருக்கா. அதெல்லாம் நான் கரெக்டா சொல்லிடுவேன், மேனேஜ் பண்ணிடுவேன். வெண்ணிலா மீன் குழம்பு வச்சு தந்து பசுப்புறாளா? இப்ப இதை என் கையால கொண்டு வந்திருக்கேன். இத மட்டும் மாமா சாப்பிடல, அப்புறம் இருக்கு அவருக்கு. நான் இப்போ அவருக்கு பாதி பொண்டாட்டி. நான் கொண்டு வந்தத அவர் சாப்பிட்டு தானே ஆகணும். சாப்பிடுவாரு. வா. சூப்பர் ரீ. மாமா அடடடடடே, வா 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 வா. என்ன ஸ்வேதா இவ்வளவு தூரம்? மத்தியானம் ஆயிடுச்சுல மாமா, நீங்க இன்னும் வீட்டுக்கு வரலையா? பசியா இருப்பீங்கன்னு சாப்பாடு சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் மாமா. நீ சமைச்சு கொண்டு வந்தியா? சமைக்கலாம் ஆரம்பிச்சுட்ட? எஸ். என்ன கொண்டு வந்திருக்க? உங்களுக்காக மீன் குழம்பு வச்சு கொண்டு வந்திருக்கேன் மாமா. மீன் குழம்பா? ஐயோ, மீன் குழம்புனா எனக்கு உசுரு. சரி 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 சரி, எனக்கு பசி உயிர் போகுது. நீ உள்ள போய் எல்லாத்தையும் ரெடி பண்ண, நான் வந்து ஒரு புடி பிடிக்கிறேன். அதுக்கு முன்னாடி கைகள் விட்டு வந்துடுறேன். சூழல் சகோதரிகளா, உள்ள போங்க, நான் வரேன். ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்கும் போல இருக்கு. பின்றப்போ ஒரு புடி பிடிச்சிடுறேன். டேஸ்ட் என்னால சொல்லவே முடியல. அது சாப்பிடும்போது பழைய விஷயங்கள் என்னென்னமோ ஞாபகத்துக்கு வருது. நீ இது வரைக்கும் எனக்கு மீன் குழம்பு எல்லாம் வச்சு கொடுத்ததே இல்லையா? என்னால நம்பவே முடியல. எப்படிம்மா இவ்வளவு டேஸ்டா சமைச்ச? எப்படி பண்ண சொல்லு பார்க்கலாம். பல்ல ஏன் காட்டுற சொல்லு மாமா. ஏமா தவறு, நீ பயப்படாம சொல்லு. இந்த காப்பி ரைட்டு, பேட்டன் ரைட்டு இதெல்லாம் ஸ்வேதா பேர்லயே இருக்கட்டும். சொன்னா மாமா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மீன் குழம்பு எல்லாரும் பண்ற மாதிரி தான் மாமா. மத்தவங்க எல்லாம் எப்படி பண்ணுவாங்களோ அப்படிதான் மாமா. இல்லையே, மத்தவங்க பண்ற மாதிரியே இல்லையே, வேற மாதிரி இருக்கு, வித்தியாசமா இருக்கு. அதுக்குதான்மா கேக்குறேன். இவ்வளவு தூரம் கேக்குறல, சொன்னாதான் என்ன? சொல்லு சொல்லு, எப்படி பண்ண? அதுவா, அது அடுப்ப முதல்ல பத்த வைக்கணும் மாமா. சூப்பர், கரெக்ட் தானே? இது அப்படியே தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுதி வச்சோன்னா வரப்போற சந்ததிகள் தெரிஞ்சுப்பாங்க. அடுப்ப பத்த வைக்காம மீன் குழம்பு எப்படிமா பண்ண முடியும்? அடுப்ப பத்த வச்சதுக்கு அப்புறம் அப்புறம் பாத்திரம் வைக்கணும். இது கூட கொஞ்சம் புதுசா தான் இருக்கு. பாத்திரம் வைக்கணும்.
பாத்திரம் வச்சதுக்கு அப்புறம் அது வந்து அந்த புளிய புளிய கரைச்சு புளிய கரைச்சு புளிய கரைச்சு அப்புறம் புளிய கரைச்சதுக்கு அப்புறம் புளிய கரைச்சு அப்புறம் உனக்கு வயிற்றுல புளி கரைக்குதா? எவ்வளவு நேரம் தான் புளிய கரைச்சிட்டே இருப்ப? அதுக்கப்புறம் என்ன? புளிய கரைச்சதுக்கு அப்புறம் அப்புறம் மிளகாத்தூளை கரைக்கணும். மிளகாத்தூளை கரைக்கணும் கரைக்கணும். கரைச்சு உன் பக்கத்துல ரெண்டு நிக்குதுங்களா, அதை வாயில ஊத்து. இதுக்கு மேல நீ ஒன்னும் சொல்லாத. உன்னால சொல்லவும் முடியாது. நீ கேரியரை தூக்கிட்டு ஜிங்கு ஜிங்குன்னு நடந்து வரும்போது எனக்கு தெரியும் இதை நீ சமைச்சது கிடையாது. என்ன நினைச்சிருக்க என்ன பத்தி? வெண்ணிலா சமைச்சது அவகிட்ட தட்டி பறிச்சு நீங்க 3 பேர் கொண்டாந்து என்ன கொடுத்தா நான் நம்பிடுவேடா? எவ்வளவு கஷ்டப்பட்டு அவ எனக்கா சமைச்சிருக்கா. அதை அவகிட்ட புடுங்கிட்டு வந்து நீ சமைச்ச மாதிரி ஒரு டிராமா போட்டு அதை பரிமாறி என்னை சாப்பிட வச்சு ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கிய. கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமா இல்ல? வெண்ணிலா, ஓ ஷாக் ரியாக்ஷனா? அது ஏன் மூஞ்சி 36 கோணம்ல போகுது? இதை பாரு வெண்ணிலா, நீ இதே மாதிரி எல்லாத்துக்கும் அமைதியா பொறுமையா போடணும்னு வச்சுக்கோய. இந்த மாதிரி தப்பான ஆடுங்களாம் தலகால் தெரியாம தையா தக்கான ஆடுவாங்க. இல்ல எவ்வளவு திமிரு இல்ல, எவ்வளவு கொழுப்பு இருந்ததுன்னா நீ சமைச்சதை தான் சமைச்சதா சொல்லி என்னையே வந்து ஏமாத்த. மாமா வேண்டாம் மாமா ப்ளீஸ். நான் மட்டும் தெலுங்குல சொல்லிட்டு இருக்கா? வேண்டாம், எதுவுமே வேண்டாம். நீ எனக்கா சமைக்க வேண்டாம், என்னை பார்க்க வேண்டாம், என்கிட்ட பேச வேண்டாம், என்னை கட்டிக்கவே வேண்டாம். நீ இருக்கிற திசைக்கு ஒரு பெரிய கும்பிடுமா. கிளம்பு. உங்களெல்லாம் வச்சு நான் சாப்பிட்டேனா எனக்கு வயிறு தான் வலிக்கும். தயவு செய்து கிளம்பு. நீ சாப்பிட்டியா? சாப்பிடுற முத்து மாமா, நீ முதல்ல சாப்பிடு. உக்கார். உக்காருன்னு சொன்னா உக்காரு. இல்ல வேண்டாம் முத்து மாமா. என்ன வேண்டாம்? தவறு, உனக்கு ஊட்டி விட எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. யாரும் என்ன கேள்வி கேட்க முடியாது. சாப்பிடு. முத்து மாமா வேண்டாம் மாமா. ஏய், சாப்பிடும் போது இங்க பாருப்பா. என்ன தலையில இருக்கு? வயிற்று வலி வரும்னு பார்த்தா தலைவலி வந்துருக்கு. நான் தப்பு தப்பா தான் நடந்துட்டு இருக்கு. கோபமா இருக்காங்களாம். நீ சாப்பிடு. உன் மாமா என்ன சாப்பாடுன்னு கேட்டா மீன் குழம்புன்னு சொல்றதா சொன்னேன், பரவாயில்ல. ஆனா எப்படி செஞ்சேன்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு யோசிச்சிருக்க வேண்டாமா? கொன்னுடுவேன். பேசாம கார்ல ஏறு. ஏறு 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 போ.
ஐயோ ஸ்வேதா மேடம் நீங்களா? உங்களை போய் நான் கையை மறிச்சு நிறுத்தி உங்களை முறைச்சிட்டேனே. என்னை வீட்டு விட்டு வெளியில் அனுப்பிடுவீங்க போல இருக்கேன். ஆமா, உங்க முத்து மாமாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறேன்னு வேக வேகமா போனீங்க. போன வேகத்துல அப்படியே திரும்ப வரீங்க. என்னாச்சு? நான் கூட நினைச்சேன் நீங்க டிஃபன் கேரியர் நிறைய கொண்டு போன சாப்பாட்டு உங்க முத்து மாமா சும்மா வலிச்சு வலிச்சு சாப்பிட்டு நீங்க காலி டிஃபன் கேரியரோட வருவீங்கன்னு. டிஃபன் கேரியரையே காணோம். என்ன நக்கலா பேசுறியா அப்போ? ஐயோ இல்ல மேடம், உங்களை கண்ட எனக்கு நிஜமாலுமே பயம். ஓ, பாடி லாங்குவேஜ் மாறிச்சா பாருங்க. நடக்குது பயத்துல நடக்குது. ஏய்! 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 என்ன ஏய்? இத பார் ஸ்வேதா, இந்த கத்துறது வால்யூமை உயர்த்துறது இதெல்லாம் இனிமே என்கிட்ட வேணாம். அன்னைக்கு என்ன சொன்னீங்க மேடம்? முத்தரசனை எப்படியாவது கல்யாணம் பண்ணி தீருவேன்னு என்கிட்ட சவால் விட்டீங்கல்ல. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு சவால் விட்டுட்டுமா? ஏன் மேடம், என் தங்கச்சி வெண்ணிலாவை என் கண் முன்னாடியே அடிச்சு கீழே தள்ளினீங்களே, அதுக்கு நான் ஏதாவது பண்ணணும்ல? இன்னைக்கு ராத்திரிக்குள்ள உங்களை என் தங்கச்சி வெண்ணிலா கால்ல விழ வைக்க போறேன். பாக்குறீங்களா? வெண்ணிலா கால்ல என்ன விழ வைக்கிறியா? அதையும் பாத்துடலாம். பாத்துடலாமே. ஸ்வேதா மேடம், நான் பாத்துடலான்னு சொன்னது நீங்க வெண்ணிலா கால்ல விளையாடுறத நான் பாத்துடலான்னு சொன்னேன். நான் சொல்றத நல்லா புரிஞ்சுட்டு அப்புறமா போங்க மேடம். பாத்தீங்களா, எனக்கு முன்னாடி நின்னு பேசவே தகுதி இல்லாதவன் என்கிட்டயே சவால் விடுறான். அப்படியே கழுத்து நெரிச்சு கொன்னலாமான்னு தோணுதுடி. ஆஃப்டர் ஆல் அந்த வெண்ணிலா அவ கால என்ன விழ வைப்பானா? அவ எனக்கு ஷாக் கொடுக்கணும்னு நினைக்கிறான். அவனை முந்திக்கிட்டு அவனுக்கு நான் ஷாக் கொடுக்கணும்டி. இப்ப என்னடி பண்ண போற ஸ்வேதா? அவகிட்ட இருக்கிற தாலி தான் ஒரே பிரச்சனை. அதை எடுத்துட்டா போதும், கதறி கதறி அழுவா. இவன் தான் கூட பிறக்காத அண்ணனாச்சு. அவ கதறினா இவனால தாங்க முடியாது, இவனும் சேர்ந்து கதறுவான். நம்ம கை தட்டி பார்த்து ரசிக்கலாம். அப்ப நான் ஒண்ணு சொல்றேன், எப்படியாவது தாலியே வெண்ணிலா கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்துடுறேன். அப்படி மட்டும் நான் எடுத்துட்டு வந்துட்டேனா நீ எனக்கு என்ன தருவ? ஹே, நீ என் ஃப்ரெண்டுடி. உனக்கு செய்யறதுக்கு என்ன, நீ என்ன கேட்டாலும் தருவேன். என்ன கேட்கலாம்? பெருசாதான் இருக்குல்ல, இது வேண்டாம் ஸ்வேதா. வெரி ஸ்மால் நெக். எனக்கு ஒடியானம் செஞ்சு தரியா? அவ்வளவுதானே, பண்ணிட்டா போச்சு. நீ பயங்கரமான ஆளுடி. கேட்டாலும் கேட்டா பெருசா கேட்டடி. நீ லக்கி தான் போ. ஒடியானம் தரேன்னு சொல்லிட்டல, இனிமே நான் தோத்தே போக மாட்டேன். கண்டிப்பா தாலிய கையோட கொண்டு வந்து தருவேன். ஐயோ, இது பாருங்க, நான் பாட்டுக்கு வீரப்பா ஸ்வேதா கிட்ட இன்னைக்கு ராத்திரிக்குள்ள வெண்ணிலா கால உன்னை எப்படியாவது விளை வைக்கிறேன்னு சவால் விட்டுட்டேன். என் மூளை எப்படியெல்லாமோ கசக்கி புளிஞ்சு பார்த்தாலும் ஒரு ஐடியாவும் தோண மாட்டேங்குது. உங்களுக்கு ஏதாவது ஐடியா தோணுனா சொல்லுங்க, அதான் உங்களை எல்லாம் கூப்பிட்டுருக்கேன். ப்ளீஸ் மாமா, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? ஐயோ செல்லக்குட்டி, அதுக்கு தான் உங்களை எல்லாம் கூப்பிட்டுருக்கேன். சொல்லுங்க. டிவில ஜீ தமிழ் சேனல் வருதுல்ல, அதுல ஜில் ஜங் ஜக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் பார்த்திருக்கேன். ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சி மொத்த பேரும் தொப்பு 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 தொப்புன்னு வழுக்கி விடுவாங்க. பார்க்க செம காமெடியா இருக்கும்.
அதே மாதிரி ஸ்வேதா வர்றப்ப வெண்ணிலா அம்மாவை படிக்கட்டு கீழே நிக்க வச்சிடலாம். அப்புறம் படி முழுக்க சின்ன 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 பாசிகளை அடுக்கி வச்சிடலாம். அவங்க கால் வச்சதும் வழுக்கி அம்மா கால டமால்னு விழுந்துருவாங்க. ஸ்வேதாவை கால்ல விழ வைக்கிற சபதம் நிறைவேறிடுச்சா? எப்படி என் ஐடியா? சூப்பர். இத்தனோட மண்டக்குள்ள எவ்வளவு பெரிய மூளை. சபாஷ் குட்டி, இதுக்குதான் நீ வேணுங்கிறது. பாத்தீங்களா ருத்ரா குட்டி எப்படி சூப்பர் ஐடியா கொடுத்திருக்கா. ருத்ரா குட்டி கொடுத்த ஐடியா உபயோகப்படுத்த போறோம். ஸ்வேதாவை வெண்ணிலா கால விழ வைக்க போறோம். இவ்வளவு சூப்பர் ஐடியா கொடுத்த ருத்ரா குட்டிக்கு எல்லாரும் வரும். ஓ போடுங்க. ஜில் ஜக் ஜக். ஸ்வேதா, என்ன நம்பியிருக்கல, கண்டிப்பா இத நான் முடிச்சே தீருவேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணு ஸ்வேதா. Blessing me. ரொம்பதான் சீன் போடுற. போ போ. பில்டப். ஏய், என்னாலேயே அவ தாலிய புடுங்க முடியல. இவ ஏதோ வெட்டியா சவால் விட்டுட்டு போறா. எப்படி கொண்டு வருவா? அதாண்டி எனக்கும் புரியல. இந்த அண்ணாமலை வேற தேவையில்லாம ஒரு சபதத்தை போட்டிருக்கான். அவனை தூக்கடிச்சே தீர்வேன். இப்ப என்னடி பண்ண போற? நான் தான் இந்த ரூமை விட்டு வெளியே நகர போறது இல்லையே. இன்னைக்கு நைட்டுக்குள்ள வெண்ணிலா கால்ல விழ வைக்கிறேன்னு சொல்லிருக்கான். நான் வெளிய போனாதானே வெண்ணிலா கால்ல விழ வைக்க முடியும். நான் வெளியில போக போறதே இல்ல. அதுக்கப்புறம் எப்படி அவன் சபதத்தை நிறைவேற்றி காமிக்கிறான்னு பாப்போம். அம்மா வெண்ணிலா, எப்படிமா இருக்க? ஏங்கா இப்படி திடீர்னு கேக்குறீங்க? ஸ்வேதா பக்கத்துல இல்ல. அப்பா, உண்மையிலே நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெண்ணிலா. இருந்தாலும் ஸ்வேதாவோட ஃப்ரெண்டு தானே நானு. அப்ப அவளுக்கு நான் சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும். அதனாலதான் அவளுக்கு சப்போர்ட் பண்றேன். சரிக்கா, இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? ரொம்ப தலைவலிக்குது, ஒரு காஃபி மட்டும் போட்டு தரியா? இதுக்கு நீங்க நேராவே எனக்கு காப்பி வேணும்னு கேட்டிருக்கலாமே. இருங்க தரேன். அப்புறம் வெண்ணிலா, தனியா காஃபி போட போர் அடிக்கும்ல, நான் உன் கூடவே பேசிட்டு இருக்கேன். சரியா? பரவாயில்லக்கா, நீங்க போய் ஆள்ல இருங்க, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல வெண்ணிலா, பாவம் நீ. எனக்குன்னு கால் கடுக்க நின்னு காஃபி போடுறேங்கிற அலட்சியமா ஹால்ல போய் உட்கார. நான் என்ன ஸ்வேதாவா உட்கார்ந்த இடத்துலயே இருந்துகிட்டு அத கொண்டு வா இத கொண்டு வான்னு ஆர்டர் போடுறதுக்கு? அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் தெரியுமா? வெண்ணிலா, அங்க பாரு, எங்கேயோ பயங்கரமா இடி இடிக்கிற சத்தம் கேக்கல? இல்லையே, கேக்கலையே. தூரமா எங்கேயோ மழை வர மாதிரி இல்ல? அப்படி ஒண்ணும் தெரியலையே.